ஓகே गाइस we are champions ரா. இன்னைக்கு நைட்டோட எல்லா கேர்ஸையும் முடிச்சாச்சு. T20 வேர்ல்ட் கப் வந்து இதுவரை ஹோம் டவுன்ல வின் பண்ணதே இல்ல. பேக் டு பேக் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணது இல்ல. நியூசிலாந்து இதுவரை இந்தியாட்ட வந்து தோத்ததே இல்ல. இந்தியா அகமதாபாத் கேர்ஸ் எல்லா கேர்ஸையும் இன்னைக்கு நைட்டே வந்துட்டு இந்தியா உடைச்சிட்டாங்க. எப்ப ரோஹித் சர்மா 2024 T20 வேர்ல்ட் கப்ல கைய வச்சானோ அன்னைக்கு இருந்து இந்த சோக்கர் பட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வந்துட்டு நம்மளும் ஒரு டாமினன்டான டீம் தான் அப்படின்னு வந்துட்டாங்க. அது எப்ப கையெடுத்து வச்சானோ அதுல இருந்து சாம்பியன்ஸ் டிராபி, விமன் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, அண்டர்-19 வின் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் T20 வேர்ல்ட் கப் அகமதாபாத்ல வச்சே வின் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் as இந்தியன் ஃபேனுக்கு இருக்கும் அப்படின்னா பீக் ஹாப்பினஸ் அதுதான் இருக்கும். ஆனா என்னதான் நடந்தாலும் அந்த 2024 வேர்ல்ட் கப் வின் பண்ண அந்த ஃபீல் வரல. அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வின் ஆகும் போது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்து, நல்லா குதிச்சிட்டு இருந்த அந்த மேட்சும் பயங்கரமா இருந்து. பட் இது வந்து கம்ப்ளீட் ஒன் சைடட் டாமினன்ட் மேட்ச் கைஸ். நான் கூட நியூசிலாந்து வந்துட்டு ஏதோ பண்ண போறானுங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் சொன்ன மாதிரி ஃபின்னாலன் பெர்ஃபார்ம் பண்ணல பாத்தீங்களா, அது தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு மேட்ச் தான் அப்படி வரும், எல்லா மேட்ச்லாம் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்தியாவோட அதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு சிலை ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சுட்டு எல்லா வேர்ல்ட் கப்பையும் சரி எல்லா மேட்ச்லயும் ஒன் சிங்கிள் ஹேண்டடா வந்து எனக்கு தெரிஞ்ச காப்பாற்றுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, சஞ்சு சாம்சன் மறுபடியும் ஒரு 89 டே சஞ்சு எப்படா அது எப்படா என் சேனல் முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள கொண்டு வரதுல இருந்து நான் எவ்வளவு சஞ்சு சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க இந்த சேனல்ல முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாலே தெரியும். இப்ப பாத்தீங்களா சஞ்சு சாம்சன் அவன் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதோட அவன் லைஃப் எடுத்து பாருங்களேன். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அப்செட் ஆகி வெளியே உட்காந்துருந்தவன் இப்ப உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சிமிலர் ஆஃப் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி தான், அது ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ், அதுல ஒரு 97, செமிஃபைனல் ஒரு 89, ஃபைனல்ல ஒரு 89. என்ன மேட்ச்ரா இதெல்லாம், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். அவன் லைஃபே மாறிட்டு, அவன் கிரிக்கெட்டை விட்டு எடுத்துருங்க, அவன் லைஃபே மாறிட்டு. அது மட்டும் இல்ல, சுமன் கில் வீட்ல இருந்து பார்க்கும்போது நைட் மேர் வந்துட்டு இருக்கும், டிவியே உடைச்சிருப்பான். ஏன்னா 3 ஓப்பனர்ஸும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா எப்ப ஃபார்முக்கு வரணுமோ கரெக்டா ஃபார்முக்கு வந்துட்டான்ப்பா, எப்ப ஃபார்முக்கு வரணுமோ கரெக்டா வந்துட்டான். இன்னைக்கு அவன் ஷார்ட்ஸ் எல்லாம் விழும் போதே தெரிஞ்சுட்டு நியூசிலாந்துக்கு வந்துட்டு நைட் மேர் அப்படின்னு. சாண்ட்னர் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவனுடைய கேப்டன்சி வந்து ஸ்மார்ட்டா இருந்து சூப்பரா இருந்து அப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருந்த அவனுடைய கேப்டன்சி. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், டாஸ் ஜெயிச்சுட்டு இந்தியாவை பேட்டிங் ஆட விட்டது எனக்கு வந்துட்டு செம ஜோக்கா இருந்து பாக்குறதுக்கு. எந்த தைரியத்துல இந்தியாவை பேட்டிங் ஆட விடுறானுங்கன்னு தெரியல எனக்கு. இதுவும் சரி, போன இங்கிலாந்து மேட்சும் சரி. இங்கிலாந்து மேட்ச் வந்து எனக்கு புரியுது ஜேக்கப் பத்தல் இருந்தனால க்ளோஸா வந்துட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்தியா மாதிரி ஒரு டீம் இருக்கும் போது அவனுக்கு பேட்டிங் ஆட விடுறது வந்துட்டு எனக்கு ஃபூலிஷா இருந்த மாதிரி தெரிஞ்சு. அது ஒரு பெரிய தப்பு. இன்னொன்னு, மெக்கான்கியை வெளியே வச்சுட்டு டஃபியை உள்ள எடுத்துட்டு வந்தது அதை விட பெரிய தப்பு. டஃபி சூப்பர் பவுலர், 2025 அவனுடைய இயர். ஆனா இந்த வருஷம் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. மெக்கான்கி சூப்பரா லேண்டிட்டு இருந்தான், நல்லா லேண்டிட்டு இருந்த மெக்கான்கியை தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த ட்ராக் வந்துட்டு ஃபாஸ்ட்டுக்கு தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாம டஃபியை உள்ள கொண்டு வந்து எனக்கு தப்பா போச்சு. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 4 பவுலர்ஸ் யூஸ் பண்ணான். மேட் ஹென்ரி, கிளென் பிலிப்ஸ், அபிஷேக் சர்மாவுக்கு ஆஃப் ஸ்பின்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்னொரு ஓவர் கிளென் பிலிப்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் 4 ஓவருமே புது பவுலரா போட விட்டான். சுத்தமா இன்னைக்கு மிச்சல் சாண்ட்னரோட கேப்டன்சி சரியே இல்லை, சுத்தமா இல்ல. பட் நம்மளை காப்பாத்தினது யாருன்னா நம்ம டாப் 3 ஓபனர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். சூப்பரா லேண்டாங்க. இதுலயே எனக்கு தெரிஞ்சிட்டு இது வந்துட்டு கிட்டத்தட்ட லைட்டா போர் அடிக்க ஆரம்பிச்சு மேட்ச் பார்க்கும்போது. என்னடா ஒரு கிக்கே இல்லாம IPL மேட்ச் மாதிரி ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆயிட்டு. 255 ரன் அடிச்சிருக்கானுங்க. ஆனா நடுவுல ஒரு கேப் இருந்துச்சு, நடுவுல கொஞ்சம் கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடந்துச்சு. இந்த 200 வந்தோடனே ஜிம்மி நேஷம் த கிளட்ச் பிளேயர் திடீர்னு ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டான். டக்குன்னு ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்துட்டான். சஞ்சு போனா கூட எல்லாரும் போயிட்டாங்க, நாங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு போயிட்டானுங்க. வந்தாரு சூரியகுமார் யாதவ், எதுக்கு இருக்காருன்னே தெரியல, வந்துட்டு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியா அன்னைக்கு ஒரு மாதிரியா தான் விளாண்டா. மத்தபடி சிவம் டூபே வந்துட்டு லாஸ்ட் ஜிம்மி நேஷம் ஓவரை வெளுத்து எடுத்துட்டான்பா. அண்டர் ரேட்டட் ஜெம்மாவே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா விளையாண்டா. இந்த டோர்னமெண்ட்ல அவன் 3 வாட்டி தான் அவுட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். 3 வாட்டி அவுட் ஆயிருக்கானா, இல்ல அவுட் ஆயிருக்கான். 3 வாட்டி நம்ம பசங்களே தான் அவுட் ஆக்கி விட்டுருக்காங்க. இவனுக்கு வில்லன்கள் வந்து வெளியே இல்லை, உள்ளதான். பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சரியான நாக்கு எண்டிங்ல ஆடி கொடுத்து 255 அப்படின்னு எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்கன்னு தெரியும். போன மேட்ச் இப்படிதான்ப்பா நியூஸ் இங்கிலாந்து வந்து வந்துட்டானுங்க அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க இல்லையா. நான் 100% ஷுவரா முடிவே பண்ணிட்டேன், சத்தியமா எவனுமே இந்த ஸ்கோரை அடிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு. சான்ஸே இல்லை.
இந்தியா விட்டுருவானுங்க நினைக்கிறீங்களா? ஃபைனல்ல வந்துட்டு இந்தியன் பவுலர்ஸ் வந்துட்டு பும்ரா, ஹர்ஷீப்லாம் வந்து விட்டுருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மேட்ச் பெத்தல் வந்துட்டு கிட்ட க்ளோஸா கொண்டு வந்துட்டான். அதுக்காக நீங்க வந்துட்டு எல்லா மேட்சும் அப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு நான் அதனாலதான் நான் ஃபிக்ஸே பண்ணிட்டேன், இந்த மேட்ச் கண்டிப்பா நியூசிலாந்து ஜெயிக்க மாட்டானுங்க, ஃபின்னாலன்னா போன மேட்ச் மாதிரிலாம் ஆட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. டிம் ஷைஃபோர்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணா, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது. சாண்ட்னர் உட்காந்து போராடிட்டு தான் இருந்தானே தவிர வேற ஒண்ணுமே நடக்கல. ஹர்ஷீப் வந்து டென்ஷன் ஆகி டேரன் மிச்சல் மேல பால் எரிஞ்சதெல்லாம் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அது இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தெரியல. பார்க்க வந்து வேணும்னு எரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வந்து ஐ ஃபீல் லைக் ஹி ஜஸ்ட் காட் இந்த மூமெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. டக்குன்னு பாலை பிடிச்சோன்னு ஏதோ எரிவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மிச்சல் டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனே வந்து கை கொடுத்துட்டு ஓகே தான் சில் அப்படின்னாச்சு. மற்றபடி ஃபீல்டிங் தான் சூப்பரா பண்ணானுங்க நம்ம பசங்க. ஸ்டார்டிங்ல டூவே ஒரு கேட்ச் விட்டா, அது ஒரு மாதிரியா விட்டா, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, டாமினேட் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு உண்மையிலே கௌதம் கம்பீர் வந்துட்டு என்னதான் வந்து கௌதம் கம்பீர் டெஸ்ட்ல உரிச்சு எடுத்தாலும் ஓடியில உரிச்சு எடுத்தாலும் T20 அப்படின்னு வரும்போது ஹி இஸ் ரைட் அபவுட் சம்திங் அப்படின்னு நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கஷ்டப்பட்டு T20 டீமை பில்ட் பண்ணிட்டு ஒரு IPL டீம் மாதிரி ஸ்லாகர்ஸை விட்டு தான் நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு கொண்டு வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு அறிவுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. கௌதம் கம்பீர் பண்ணது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். T20 டீமை பில்ட் பண்ணிட்டாரு. ஓடியே டெஸ்ட் குப்பையில இருக்குது. அது இந்த சீசன் இந்த டே வந்து T20 நம்ம வேற எதை பத்தி பேச வேண்டாம். இந்த டே T20 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சிட்டோம். எனக்கு ஹாப்பியா இருக்கு, கௌதம் கம்பீர் ஹாப்பி. அகமதாபாத்ல வச்சு அதுவும் ஜெயிச்சிருக்கோம் இவ்வளவு கிரௌடுக்கு முன்னாடி. பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நியூசிலாந்து வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நீ ஆக்சுவலா எதிர்பார்த்துட்டு. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் இந்தியா ஜெயிச்சிருவாங்க, நியூசிலாந்து இதை சேஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம யோசிப்போம்ல. எனக்கு ஸ்டார்டிங்ல சாண்ட்னர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. டாஸ் ஜெயிச்சுன்னு பேட்டிங் ஆட விட்டா இந்தியாவை. 4 மெக்காங்கியை வெளியே விட்டான். அதாவது டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே சூரியகுமார் யாதவ் வந்து கை காமிக்க ஆரம்பிச்சிட்டான் கோச்ட. ஸ்பின்னர் இல்ல, அந்த ஸ்பின்னர் இல்ல அப்படிங்கும் போதே அபிஷேக் சர்மா காட்டுல மழை தான் அப்படின்னு நான் நினைச்சேன். டஃபியை போய் கொண்டு வந்தா பாத்தீங்களா, அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல புது பவுலரை போட வச்சது எனக்கு தெரியும். எனக்கு பார்க்கும் போது ரொம்ப முட்டாள்தனமா இருந்துச்சு சாண்ட்னர் பண்ண இந்த முடிவு. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப திங்க் பண்ணி அவனுடைய காம்னஸை விட்டுட்டான் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி சூரியகுமார் எதுக்கு இப்போ என்ன பண்ணாருன்னு தெரியல. அஸ் கேப்டனா சூரியகுமார் நல்லா பண்ணிட்டான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேனா ரொம்ப சொதப்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எப்படி T20 டீமை எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. அபிஷேக் சர்மாவை எடுத்துட்டு போவாங்களா? அவனை பார்த்தா எனக்கு 1 hit wonder மாதிரி தான் இருக்கு. நான் இப்ப கூட சொல்றேன், அபிஷேக் சர்மா வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அபிஷேக் சர்மா பத்தி. அவன் இந்த லாங் டேர்முக்குலாம் யூஸே ஆக மாட்டான். ஒரு ஷார்ட் டேர்ம்ல அவன் வந்து ஜாலியா ஆடிட்டு போயிடலாம். இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் சூரியகுமார் எனக்கு தோணுது. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் T20ல கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப அவனுடைய ஸ்டைல் வந்து பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் இந்த டே வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சொந்தம். என்னதான் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நார்மலாவே போயிட்டு இருந்து 6 தானப்பா அப்படின்ற மாதிரி இருந்து. ஏன்னா இப்ப என்ன சொல்றது, எல்லா இன்டர்நேஷனலே வந்துட்டு ஒரு மாதிரி IPL மாதிரி ஆனதுனால ஒரு கிக்கே இல்லை. முன்னாடிலாம் ஒரு 6 போறதுக்கு எவ்வளவு ஏங்கி இருப்போம். T20 வேர்ல்ட் கப் 2024 அந்த பிச், அந்த USA வெஸ்ட் இண்டீஸ் பிச்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுல அந்த 170 அடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து நாக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். பட் இப்ப பாருங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நான் அப்படியே மேட்சை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னொருத்தரை விட்டேன் பாத்தீங்களா, அக்சர் பட்டேல் சைலண்டா டோர்னமெண்ட்ல வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கான்பா. இவன் வந்துட்டு இந்த கான்ட்ரிபியூட் பண்றது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேன். இங்கிலாண்டோட வந்து 2 சூப்பர் கேட்ச் பிடிச்சா, இன்னைக்கு 3 விக்கெட் காரட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஹைலைட் என்னன்னா பும்ரா தான்டா ஹேட்ரிக் எடுப்பான்னு நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு. மற்றபடி ஹர்ஷீப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்ப இம்பார்ட்டன் அப்ப பெர்ஃபார்ம் பண்ணிடும். வருண் சக்கரவர்த்தி என்னன்னு தெரியல, அடி வாங்கிட்டே இருக்கான் அந்த நாக் அவுட் மேட்ச் ஃபுல்லா. பாவமா இருந்தேன். வருண் சக்கரவர்த்தி வந்தாலே விக்கெட் அப்படின்றதுல இருந்து வருண் சக்கரவர்த்தி வந்தாலே அடி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு. மற்றபடி இது ஒரு சூப்பரான டே. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா வந்து வின் ஆயிட்டு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம அதால பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வச்சுட்டு இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிக்கல, அதுவும் இந்தியாவில வச்சு அப்படின்னா மூஞ்சில எல்லாரும் ஒரு கிளவுனை போட்டுட்டு கிளவுன் பெயிண்ட் அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு. அதான உண்மை. நினைச்சு பாருங்களேன், அதான் உண்மை. இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான டீம் வச்சு நீங்க தோத்தீங்கன்னா அது அசிங்கம் உங்களுக்கு தான். பட் இந்தியா வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல வச்சு. இதுவரை T20 வேர்ல்ட் கப் தான் இந்த இந்தியாவில வச்சு ஜெயிச்சது இல்லை. நம்ம அதாவது ஹோம் கிரவுண்ட்ல வச்சு யாருமே ஜெயிச்சது இல்லை. அது நமக்கு நடந்திருக்கு, அகமதாபாத்ல வச்சு நடந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் 2023 அந்த இதுக்கு வந்துட்டு ஈடு இணையே கிடையாது. அது வந்துட்டு வேற இது. நிறைய பேர் சமாளிக்க பார்ப்பானுங்க நாளைக்கு போட்டு, அதுக்கு இது ரிவெஞ்சுன்னு. அதுக்கு ரிவெஞ்சே கிடையாதுடா. 2023 வேர்ல்ட் கப்புக்கு ரிவெஞ்சு கிடையாது. அதை மண்டேல நல்லா ஏத்திக்கோங்க, யாரும் யோசிக்காதீங்க. இது ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் அந்த காயத்துக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி, அண்டர் 19 வேர்ல்ட் கப் எல்லாம் ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கிடையாது. அது ஒரு திருவிழா, அது ஒரு ஃபெஸ்டிவல். 2023 அந்த அக்டோபர் நவம்பர் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல். அதுல தோத்ததுக்கு
எதுவுமே கிடையாது மாத்து மருந்து. இனிமேல் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா 2027 ODI வேர்ல்ட் கப் வின் பண்றதுதான். அதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மி. ஏன்னா கௌதம் கம்பீர் மேல எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த எப்பவுமே டீம்ல இருக்கிற பிளேயரை வெளியே தள்ளுறதுக்கே பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப எப்படி சொல்றது, மைண்ட் செட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஸ்டெபிலிட்டி உள்ள பிளேயர் தான் கௌதம் கம்பீர். ஆனா அவரே வந்துட்டு ஏன் டீம் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. ODI டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியே வேண்டாம், நாங்க வந்துட்டு எல்லா ஹிட்டர்ஸா எடுத்துட்டு போவோம்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த இந்த டெஸ்ட் சைட்லயும் கௌதம் கம்பீர் பண்றது. பட் T20 வந்துட்டு அவர் IPLலயும் சரி இதுலயும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனலையும் சரி இந்தியன் டீமுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு T20ல. ஸோ அதனால கௌதம் கம்பீர் ப்ரூவ் பண்ணிட்டாரு தான் நல்லா பண்ணிருக்காரு அப்படின்றத. மற்றபடி வேற என்ன நடந்துச்சு, IPL வரப்போது எல்லாரும் டேட் பார்த்துருப்பீங்க. 28 டேட் கொடுத்துட்டானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுதான் டேட்டா, எலெக்ஷன் டைமா இல்ல ஷெட்யூல் கொடுக்கல, இன்னும் ஷெட்யூல் வந்துட்டான்னு தெரியல. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுல்லா மேட்ச் வந்துட்டு இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 20 டேஸ்ல அது வரப்போகுது. அதுக்கப்புறம் IPL டாபிக்கா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஷார்ட்ஸா தான் வீடியோ வரும். ஏன்னா லாங் டேர்ம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு இது போடுறதுக்கே முடியல. மற்றபடி இத்தனை நாளா இருந்த ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த சேனல் எங்கேயுமே போல, ஆனா வீடியோ போட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். மற்றபடி ஜாலி தான். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ ஆல். அண்ட் வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And see another video and remember it, always be on top. Cheers.